நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனி 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 நீங்க தனியால தானே க்ளீன் பண்ண போறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. வேண்டாம் கல்பனா, அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நீங்க போங்க, வேணும்னா நானே உங்க ரூமையும் க்ளீன் பண்ணிடுறேன். ஏ என்ன இது? பூந்தொட்டில இருந்து கல்லு மண்ணெல்லாம் சிந்தி கிடக்கு. இதெல்லாம் யார் இப்படி போட்டு வச்சது? கல்பனோட நெக்லஸ் ஆச்சே. ஓ, அந்த திருடன் இங்கதான் ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். இந்த நெக்லஸ காணோன்னு அத்தா அவ்வளவு வருத்தப்பட்டாங்க. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு. இப்போ இந்த நெக்லஸ பார்த்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஐயோ, அம்மா அம்மா, சீக்கிரம் ஓடி வாங்க. இதோ நெக்லஸ் கிடைச்சிடுச்சு. சீக்கிரம் வாங்க. நெக்லஸ் யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. திருநங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. வாங்கம்மா. என்ன? நெக்லஸ் கிடைச்சிடுச்சா? ஆமாம்மா. எங்கம்மா? வாங்கம்மா. எங்க? பாருங்க. சீதா, இந்த நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? அத்தை, அது வந்து எப்படி வந்துச்சுன்னு அவகிட்ட ஏன் கேக்குறீங்க? அவ கையில இருக்குன்னா அவ தானே திருடி வச்சிருப்பா. ஒளிச்சு வச்சிருந்த நெக்லஸ எடுத்து பாத்திருப்பா. கல்பனா கிட்ட மாட்டிட்டா. ராம், உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. சீதா, இந்த நெக்லஸ் உனக்கு எப்படிமா கிடைச்சது? அத்தை, பூந்தொட்டி கீழே கல்லு மண்ணெல்லாம் சிந்தி கடந்துச்சு. அத அள்ளி தொட்டில போட்டு சரி பண்ணிட்டு இருக்கும் போது கையில இந்த நெக்லஸ் தட்டுப்பட்டுச்சு. சத்தியமா சத்தியமா நான் திருடல அத்தை. இது பாருங்க, போய் சொல்லாதீங்க நீ. நெக்லஸ் திருடினது நீங்க தான். அது எடுத்துட்டு போறதுக்காக தான் என்ன க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா?
கல்பனா வாய மூடு. சீதா தான் திருடினான்னு நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது. சீதா நீ சொல்லுமா, இந்த நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் ரூமை க்ளீன் பண்ண வந்தேன். இங்க பூந்தொட்டி கீழே மண்ணு கடந்துச்சு. அத எடுக்கும் போதுதான் இந்த நெக்லஸ் கிடைச்சது. உங்க எல்லார்கிட்டயும் காட்டலான்னு தான் இருந்தேன். பெரியப்பா, இவ போய் சொல்றா. ராம், சீதா வேலை செய்யும் போது சின்ன சின்ன தப்பு பண்ணுவா. ஆனா நீ சொன்ன மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இந்த நெக்லஸ் பூந்தொட்டில எப்படி கிடைச்சிச்சு? நீங்க நேத்து தேடியும் கிடைக்காத நெக்லஸ் அவளுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? ராம், நேத்து நாங்க நெக்லஸ தேடினது உண்மைதான். ஆனா நாங்க பூந்தொட்டியை தேடி பார்க்கல. அதான் எங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா நெக்லஸ பூத்தொட்டில வச்சது யாரு? எனக்கு என்னமோ திருடன் தான் பூத்தொட்டிக்குள்ள போட்டு போயிருப்பான்னு தோணுது. நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டதுனால அதை எடுத்துட்டு போக முடியாம போயிருப்பான், அவ்வளவுதான். கரெக்ட். தேவா சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். ராம், இன்னும் உனக்கு சீதா மேல சந்தேகம் இருக்கா? சரி, நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஆனா அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, போகட்டும். யாரும் இத பத்தி இனிமே எதுவும் பேச வேண்டாம். போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. டேய் வா போடா. சீதா, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. திருட்டு பழி உன் மேல விழுந்துருச்சேன்னு நீ கவலைப்படாதம்மா. நீ திருடி இருக்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. சீதா, எதுக்குமா கவலைப்படுற? வாழ்க்கையில இது மாதிரி போராட்டங்களை சந்திச்சுதான் ஆகணும். அப்பதான் இந்த மாதிரி போராட்டங்களை எப்படி சமாளிக்கணுங்கிற சக்தி உனக்கு கிடைக்கும். என்ன? சீதா, கல்பனா. அம்மா, போய் கதவை சாத்திட்டு வா. ஏமா? அதுதான் நெக்லஸ் கிடைச்சிடுச்சேமா? கதவை சாத்திட்டு வான்னு சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு திருடின? அம்மா, என்னமா சொல்றீங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இந்த நெக்லஸ நீ எதுக்காக திருடின? என்னம்மா, எனக்கு கொடுத்த நெக்லஸ நான் எதுக்குமா திருடணும்?
அதத்தாண்டி நானும் கேக்குறேன். சொல்லு. என்னம்மா என்னம்மா இது? எனக்கு கொடுத்த நெக்லஸ் நான் எதுக்குமா திருடணும்? அதத்தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். சொல்லு. என்னம்மா நான் தான் திருடனே நீங்க எப்படிமா சொல்ல முடியும்? நான் ஒன்னும் திருடல. எதை வச்சு என் மேல சந்தேகப்படுறீங்க? நான் ஒன்னும் திருடல. வாய மூடு. மூடு வாய. சொல்லட்டுமா? நம்பர் 1, நெக்லஸ் காணோன்னு எல்லாரும் ஏ ரூம்ல தேடினப்போ நீ வந்த. அப்போ உன் கையில மண்ணு ஒட்டி இருந்தத நான் பார்த்தேன் கல்பனா. நம்பர் 2, நான் சீதா கிட்ட என் ரூமை கிளீன் பண்ண சொன்னேன். ஆனா நீ நானே ரூமை கிளீன் பண்றேன்னு சொல்லி சீதாவை அவாய்ட் பண்ணியே. அது எதுக்காக? நம்பர் 3, நெக்லஸ பாலிஷ் போட கொடுத்துட்டு நெக்லஸ சீதா தான் திருடினான்னு அவ மேல பழிய போட்டியே. ஏன் கல்பனா, ஞாபகம் இருக்கா? நீதான் இந்த நெக்லஸ திருடினங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அம்மா சத்தியமா அந்த நெக்லஸ் நான் எடுக்கலம்மா. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத கல்பனா. கடைசியா நான் உன்கிட்ட கேக்குறேன், இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, நான் செஞ்சேன் மன்னிச்சிடுங்கம்மா. நான் தான் அந்த நெக்லஸ ஒளிச்சு வச்சேன். ஏன் இப்படி செஞ்ச? ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராமன் எனக்கு நெக்லஸ் கொடுத்தாரு. நான் ரவி அண்ணனுக்கு வெறும் கயிறை மட்டும்தானே கட்டி விட்டேன். அத பிரியா அண்ணி மனசுல வச்சுக்கிட்டு பார்ஷியாலிட்டி காட்டுறதா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுமா. அதனால ஒருவேளை நான் நெக்லஸ் போட்டா பிரியா அண்ணி வருத்தப்படுவாங்கன்னு ராமண்ணா எனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ் திருடு போயிடுச்சுன்னு எல்லாரையும் நம்ப வச்சேன். இந்த நெக்லஸ்னால இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். உன் பெரியப்பா ஒரு நெக்லஸ் கூட பத்திரமா வச்சுக்க தெரியாதானே? உங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு கேள்வி கேட்டாரு. அப்ப கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையா? ஒன்னு சொல்றேன் கல்பனா, ரக்ஷா பந்தன் அன்னைக்கு பிரியா பேசுறதை விட இப்ப நீ பண்ணிருக்கிற விஷயம் இருக்கே, அதான் என் மனசு ரொம்ப புண்படுத்தி இருக்கு. பிரியா அன்னைக்காகத்தான் நான் இப்படி பண்ணேன், பிரியா அன்னைக்காகத்தான் நான் இப்படி பண்ணேன்னு நீ சொல்ற. ஆனா உன்னை பெத்த அம்மா வருத்தப்படுவாங்கன்னு ஒரு தடவையாவது நீ யோசிச்சு பார்த்திருப்பியாமா? அதுவும் இல்லாம திருட்டு பழிய ஏன் மருமக சீதா மேல போடுறியா? நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல. உன் மனசுல நல்ல எண்ணமே கிடையாதா? ஒரே மகனு உன் மேல அதிகமா பாசம் காட்டினதுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன். நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். இல்லம்மா கல்பனா,
இந்த சித்ரா தேவி ஒருத்தரை நம்பிட்டா சாகுற வரைக்கும் அவங்கள நம்புவா. அதுக்கு சாட்சி சீதா. அதே மாதிரி ஒருத்தரை நம்பலனா அவங்கள சாகுற வரைக்கும் நம்ப மாட்டா. அதுக்கு சாட்சி நீ. அத்தை பால் சாப்பிடுங்க. சுமித்ரா உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? சுமித்ரா, ராமுக்கும் சீதாவுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி அவங்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. ஆனா சீதாவை ராம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். இல்ல சுமித்ரா, அந்த நாளுக்காக நாம காத்திருக்கலாம். ஆனா நமக்காக காலம் காத்திருக்காது. அப்படின்னா சுமித்ரா, உனக்கு நல்லா தெரியும், நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டேன். இனிமே எனக்கு என்ன வேண்டி இருக்கு? போய் சேர வேண்டியதுதான். அத்தை, என்னத்த இது? நல்ல நாள் அதுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாருக்கும் அதுதானே சுமித்ரா. ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னோட கவலை எல்லாம் ராமும் சீதாவும் சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடக்கூடாது. ஏன்னா சீதாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் சாகிறதுக்குள்ள அவளையும் ராமுவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது முடியாம போயிருச்சுன்னா நான் செத்த பிறகு என் ஆத்மா சாந்தி அடையாது. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீதா கண்டிப்பா ராமோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பா. அத நீங்க பார்க்கதான் போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்தை. அது வரைக்கும் நாம சும்மா இருக்க கூடாது சுமித்ரா. என்ன பண்ணணும் சொல்லுங்க அத்தை. சொல்றேன். சித்ரா, சித்ரா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னத்த? உட்காரு சித்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னத்த அப்படி கேக்குறீங்க? பொண்டாட்டிங்க ஒரு நாள் பூரா சாப்பிடாம விரதம் இருந்து ராத்திரி புருஷன் வர வரைக்கும் காத்திருந்து அவங்க கொண்டு வந்து தர புது சேலைய வாங்கி கட்டிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். இது நம்ம குடும்பத்துல காலகாலமா நடக்கிறது தானே. அத என்னால மறக்க முடியுமா அத்தை? அதான், அதேதான். ஆனா இந்த தடவை அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு சொல்லு பாப்போம். என்னத்த அது? ஆனா இந்த தடவை உங்க 2 பேருக்கு பதிலா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற புது மருமகளுங்க சீதாவும் பிரியாவும் அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும். என்னாச்சு சித்ரா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லத்த, நீங்க சொன்னது சீதா விஷயத்துல சாத்தியம் இல்ல. அது உங்களுக்கு தெரியாதா?
அது சாத்தியமில்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா எப்படியாவது நாம ராமுவை இதுக்கு ஒத்துக்க வைக்கணும். உன்னால முடியாதுன்னா சொல்லு, நான் ராமுவை சம்மதிக்க வைக்கிறேன். இல்ல கண்டிப்பா ராம் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல சித்ரா, பாட்டி நான் சொன்னா ராம் கண்டிப்பா கேப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ராம் ராம் ராம். வரேம்மா. என்னம்மா? பாட்டி உன்கிட்ட சீதாவும் நீயும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க பாட்டி. முதல்ல உட்காருப்பா. நின்னுகிட்டே தான் பேசணுமா என்ன? உட்காரு. சொல்லுங்க பாட்டி. உன் பாட்டி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ செய்வியா? என்னால முடியும்னா அது கண்டிப்பா செய்றேன். சொல்லுங்க பாட்டி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொண்டாட்டிங்க புருஷனுக்காக விரதம் இருப்பாங்க. புருஷன்காரங்க பொண்டாட்டிக்கு புது சேலை எடுத்து தருவாங்க. அத வாங்கி கட்டிக்கிட்டு பொண்டாட்டிங்க விரதத்தை முடிப்பாங்க. அது உனக்கு தெரியும் தானே? தெரியும் பாட்டி. இந்த வருஷம் நீ சீதாவுக்கு புது சேலை எடுத்து கொடுக்கணும்.